குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே. வராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீமைக்க தீபத்தோடு தலைவர். நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆளுதே, தமிழகமே அடத்தவியா தவிக்கிறே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே. நாம் நினைவார் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும், திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. Big corruption, one family rule. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது. குடும்ப ஆட்சி தானே ஸ்டாலின் மாதது, தாக்கம் தத்து நடந்தா சரி கட்டி மறுக்குது. முதலீட்ட கொண்டாடுறோன்னு கைட்டு பிடிச்சி பறக்குது. ஆட்சிக்கு பங்கம் வந்தா இந்தியில கடலுது. ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலைப்பாடு. நம் வீட்டு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா என்று மாறிப்போச்சு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆளுதே, தமிழகமே அடத்தவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இது ஆட்சி மாற்றம் உறுதியே. பாவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் தோளோடு தோளாக நிற்பாரு நம்ம தலைவர். தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக, எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே. வராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீமைக்க தீபத்தோடு தலைவர். நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆளுதே, தமிழகமே அடத்தவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே. இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாவா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் ஆண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन, वन फैमिली रूल. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது. குடும்ப ஆட்சி
ஆன்மீக பூமி நம்ம தமிழ்நாடு, இருள் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலைப்பாடு, நம் வீட்டு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இன்று மாறிப்போச்சு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆடுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே, இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாபா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. பாபா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. பாரத் மாதா கி வெளியில நிக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள்லாம் உடனடியா உள்ள அனுப்புங்க. நம்முடைய மாவட்ட தலைவர் தான் டீ சாப்பிட்டு போகணும்னு சொல்லி தலைவர் அழைச்சு போயிருக்காரா. மாவட்ட தலைவர் தான் இப்ப லேட் ஆகிறதுக்கு காரணம் நாங்க கிடையாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. நமக்கானவர் நயினாரு, தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர். தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக, எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே. வராரு வராரு தன்மான தமிழரு, தீமைக்கு தீமைக்க தீபத்தோம் தரு தலைவரு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தி ஆளுதே, தமிழகமே அடதவியா தவிக்குதே. மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்குதே, இணைந்தால் நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் உறுதியே. பாபா தமிழா, நாம் எழுவோம் தமிழா, இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. डीएमके और कांग्रेस टू साइड्स ऑफ द सेम कॉइन है. डीएमके और कांग्रेस का मतलब है बिग करप्शन, वन फैमिली रूल. எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் மத்திய அமைச்சர், பேரன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? ஊரில் சட்டம் ஒழுங்கு, சந்தி சிரிக்குது, ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடு.
அது விடுவழிய ஊழல் கூட்டத்தை அழிக்க தமிழகம் ஒன்றாய் சேர்வோம் பாவலிய நம்ம பிரதமர் பிரதிநிதியாய் வர நம்ம நன்னாரு சின்ன வெற்றி பதையோட இறங்கி முன்னேற்ற பாராட்டமா தலைவரே உலகத்துக்கே தமிழ் மொழி. தயவு செய்து பேர் படிப்பவர்கள் மட்டும் மேடைக்கு வரவும். ஜெயராமன் மாவட்ட பொதுச் செயலாளர், நடராஜன், கலைவாணி விஜயகுமார் முன்னாள் மாவட்ட தலைவர், KA சித்திவிநாயகம் முன்னாள் மாவட்ட தலைவர், திரு VC அஜித்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்கள், PG மோகன்குமார் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர், விஜயகுமார் அவர்கள், நடராஜன் பொதுச் செயலாளர், கண்ணன் பொருளாளர், பிரதிமா சுரேந்தர் அவர்கள், சசிகுமார், வித்யா ரமேஷ் அவர்கள், திரு அத்திக்கடவு சுப்பிரமணியம் அவர்கள், சரவணகுமார், திரு ஸ்ரீதர் அவர்கள், திரு முனிராஜ், திரு மகேந்திரன், திரு ராஜேந்திரன், திரு கோபிநாத் மாநில செயற்குழு OBC அணி, திரு பழனிசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர், திரு பன்னீர்செல்வம் மாநில பொதுக்குழு உறுப்பினர், திரு கேவண்டர் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர், திரு ஜனகரத்னம் அவர்கள் மாநில இணைச் செயலாளர் உள்ளாட்சி பிரிவு, திருமதி கோகிலா அஜித்குமார், திரு ரதி ராமகிருஷ்ணன், திரு சசிகுமார். முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தவிர பாக்கி பேர் பின்னாடி உட்கார்ந்துருங்க. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வருவாங்க. அப்புறம் நீங்க கிளம்பி போக வேண்டியிருக்கும், ஆக பின்னாடி போயிட வேண்டியிருக்கும். அதனால முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தவிர பாக்கி பேர், மாநில பொறுப்பாளர் தவிர பாக்கி பேர் பின்னாடி போயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணமான ஈரோடு வடக்கு மாவட்டத்திலே இன்னும் ஒரு சில நிமிடம் தலைவர் வர உள்ளார். அவர் வரும்பொழுது எல்லோரும் எழுந்து உற்சாகமாக அவரை வரவேற்போம். 2 கைகளை உயர்த்தி பாரத் மாதா கி ஜெய் என்று நம்முடைய கோஷத்தை கூறி வரவேற்போம். ட்ரையல் பார்ப்போமா? இப்போ பாரத் மாதா கி பத்தாது, எல்லாரும் பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ரைட், நன்றி, வணக்கம். முதலாவதாக மாநில விவசாய அணி தலைவர் மரியாதைக்குரிய GK நாகராஜ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ். பாரத அன்னையின் புகழ்னா ஓங்குகன்னு சொல்லணும். பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். ஒரு அருமையான ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தமிழகம் தலை நிமிர தமிழனின் இந்த வெற்றி பயணம் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அன்புக்குரிய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே நம்மோடு இங்கே மேடைக்கு வர இருக்கின்றார்கள். இதோ வந்து விட்டார்கள். எதற்காக இந்த கூட்டம், எதற்காக இந்த வரவேற்பு? 75 ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக பூமியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சுரண்டி அறநிலைத்துறை மூலமாக தொடர்ச்சியாக முழுமையாக அந்த அறநிலைத்துறை மூலமாக நம்முடைய கோயில் பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு அந்த கோயிலுக்கு முன்பாக ஈவேரா சிலையை வைத்துவிட்டு கடவுளை வணங்குவன் முட்டாள் என்று சொல்லிவிட்டு நம்மையும் உள்ளே சென்று வணங்க வைத்துவிட்டு இந்த தமிழக ஆன்மீக பூமியை கடவுள் இல்லை என்று ஒரு சொல்கின்ற கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு, திமுக என்ற தீய சக்தி ஒழிய வேண்டும் என்கின்ற ஒரே கோரிக்கையோடு, ஒரே உன்னத நோக்கத்தோடு, ஏன்னா தமிழ்நாட்டில் தொல்காப்பியங்களாகட்டும், இன்னும் தமிழ் இலக்கியங்களாகட்டும், ஆன்மீகம் குறித்து சொல்லாத இலக்கியமே கிடையாது. அத்தனையும் ஆன்மீகம் குறித்தான் பேசுது. நாலடியார் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும், ஆத்திச்சூடி ஆகட்டும்,
இன்னா 40 ஆகட்டும், இனிவை 40 ஆகட்டும், எல்லாவும் ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது. ஆனா இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு தமிழ் தமிழ் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 10ஆம் வகுப்புல தோல்வியடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 50,000 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. இதுதான் திராவிட ஆட்சியினுடைய லட்சணம். அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கு பாடம் வச்சாங்க, ஆசிரியர்களுக்கு பரீட்சை வச்சாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் சொல்லி தராங்கல்ல மாணவர்களுக்கு, அவங்களுக்கு தெரியணும்ல படிக்க தெரியுது இல்லையான்ட்டு. கேவலம், நீங்க நம்ப மாட்டீங்க என் அன்பு சொந்தங்களே, 2.25 லட்சம் ஆசிரியர்கள் பரீட்சை எழுதினாங்க. அந்த எடுச்ச பரீட்சையில தோல்வி அடைந்தவருடைய எண்ணிக்கை 85,000 ஆசிரியர்கள் தமிழ் பாடத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வளர்த்த லட்சணம். நரேந்திர மோடி என்ற ஒரு தலைவர், மகத்தான ஒரு தலைவர், குஜராத்தில் இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி செய்தது. அந்த நிலைமையெல்லாம் மாறி இன்றைக்கு குஜராத் நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்கிறது, மிகச்சிறந்த மாநிலமாக மாறி இருக்கிறது. நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அப்படிப்பட்ட அந்த அருமையான குஜராத் மாநிலம் இன்று மிகச்சிறந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக, இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்கிறது. அங்கு ஆன்மீகம் தலை தோங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக இங்கே இருந்து தமிழர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக காசியை காண வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு காசியிலே இருந்து 300 மாணவர்கள் கொண்டு வரப்பட்டு தமிழ் பாடங்களை இங்கே கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலவற்றை சொல்லலாம். ஆனால் திராவிட மாடல் செய்த சாதனை என்ன? ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டு, ஒரு குடும்பத்தை வைத்து ஆண்டு கொண்டு தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்திருக்கிறது. காமராஜர் மக்களை படி படி என்றார். இந்த திராவிட மாடல் அரசு மக்களை குடி குடி என்று சொல்லி சந்து முந்தெல்லாம் சாராய கடை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் அவலம். இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சாலையில் செல்கின்ற எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல என்ற நிலை உருவாக்கி இருக்கிறது. பெண்ணை பெற்றவங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டுதான் வாழ்கின்ற நிலை உருவாக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் பஸ் பேருந்து நடந்திருக்கிறது. எந்த பஸ்ஸும் ஒழுங்கா கிடையாது. அரசு நிறுவனம் முழுமையாக நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. டயர் ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா இன்ஜின் சரியா இல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்து! நீங்க 2 நாள்ல பாருங்க எவ்வளவு பெரிய விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த துறையும் சரியில்லை. திமுக குடும்பத்தை தவிர வேற எந்த மக்களும், திமுக குடும்பம் சார்ந்த சிலரை தவிர வேற எந்த மக்களும் மகிழ்ச்சியாக இல்ல. அப்படி ஒரு கேவலமான மோசமான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய லட்சியம் எல்லாம், நம்முடைய உறுதி எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மாநாடு ஏதோ சும்மா வேடிக்கைக்கான மாநாடு அல்ல. இந்த மாநாட்டின் மூலமாக இந்த தீய சக்தி திமுகவை வருகின்ற 2026 வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கலாமா? வெறும் வந்து இங்க உட்கார்ந்து பேசணும், தலைவர் பேசின கேட்டனா ஆகாது. களப்பணியாற்ற வேண்டும், மக்களை சென்று சந்திக்க வேண்டும், கிராம மக்களை சந்திக்கணும். நீங்க மக்களை சந்திக்காம விட்டீங்கன்னா திமுகவினுடைய பொய் பிரச்சாரம் எடுபட்டு விடும். 75 ஆண்டு காலம் ஒரே பொய் சொல்றாங்க. கச்சத்தீவை நமக்கானவர் நயினாரு, தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர். தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக, எளிய மக்களின் குரலாக ஒளிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. வராரு நம்ம தலைவரே, தோளோடு தோளாக எப்போது நிற்பாரே. வராரு தன்மான
இதயமே அடத்தவியா தவிக்கிறே மாற்றத்துக்கு பெருமக்கள் கூட்டம் ஏங்கு பாரத் மாதாக்கு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கையில கொடி இருந்தா கொடியை உயர்த்தி பிடிச்சு பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக துவங்கி இருக்கக்கூடிய பயணம் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தையே விரட்ட வேண்டும் என்று தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் அண்ணன் அவர்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலியில நம்முடைய மாநில தலைவரை டெபாசிட் வாங்க முடியுமா என்று கேட்கின்றார். இவரால் இந்த தொகுதியிலே அந்த விஜய் அவர்களுடைய கூட்டணியிலே போட்டிவிட்டு டெபாசிட் வாங்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை தவிர எங்கிருக்கிறது அவருக்கு செல்வாக்கு? அவர் பேசுகின்றார் எங்களுடைய தலைவரை பார்த்து, நீங்கள் திருநெல்வேலியில டெபாசிட் வாங்க முடியுமா என்று கேட்கின்றார். நாங்கள் திருநெல்வேலி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய ஒரு சுண்டக்காய் கட்சியினுடைய கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை துவங்கி இருக்கின்றோம். எங்களுடைய தலைவரை அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். எங்களுடைய கூட்டணியை அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். டெபாசிட் வாங்குவதற்கு நீங்கள் உங்களால் உங்களுடைய கட்சியால் முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு. அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்திலே காவல்துறையை வைத்து காலையில் இருந்து சில நெருக்கடிகள். காவல்துறை ஆளுங்கட்சிக்கு தான் அடிமை என்று நினைத்தோம். இன்றைக்கு ஒரு முகவரி இல்லாத கட்சிக்கும் அடிமையாகி இருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரி இங்கே நடக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் மேடை போடக்கூடாது என்கின்றார். பொதுவெளியில சாலையில போட்டா சரி, இங்கே கூட மேடை போடக்கூடாது என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட அடிமைகளை விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை துவங்கி இருக்கின்றார். பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் ஈரோடு வடக்கு மாவட்டத்துடைய இந்த பொதுக்கூட்டத்தை மாவட்ட தலைவர் SM செந்தில்குமார் அவர்கள் தலைமையேற்று வரவேற்பை ஆற்றுவார். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இந்த அற்புதமான நாளிலே நமது ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்திலே தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்று நமது தமிழகம் முழுவதும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தம்பியாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவலத்தை எல்லாம் மக்களிடத்திலே எடுத்து கூடும் வகையிலே நம்மளுடைய திருநெல்வேலி கண்டெடுத்த முத்து அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நமது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் என்று சொன்னால், இந்த பகுதி என்று சொல்லுவோம் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிகவும் மென்மையானவர்கள், ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார்கள், அற்புதமானவர்கள். அப்பேற்பட்ட இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நம்மளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக
தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இங்கே பயணமாக வந்திருக்கிறார்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. அப்பேற்பட்ட இந்த யாத்திரையினுடைய நாயகர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும், அதே போல இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டிக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களே, அதே போல இங்கே கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதியிலே நிகழ்ச்சி எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அதே போல அடுத்ததாக இங்கே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது கூட்டணி கட்சியினுடைய அண்ணன் ஏபிஎஸ் அவர்களுடைய தம்பிகளாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஏகே செல்வராஜ் அண்ணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய கழக பொறுப்பாளர், அதே போல நமது பவானி சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுகவினுடைய புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேசி கருப்பணன் எம்எல்ஏ அவர்களே, அதே போல அனைவரோடும் அன்பாக பழகி இனிமையாக பேசக்கூடிய அருமை சகோதரர் அண்ணன் அஇஅதிமுக எம்எல்ஏ பவானி சாகர் எம்எல்ஏ அண்ணன் பன்னாரி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய முன்னாள் எம்பி அண்ணன் கே கே காளியப்பன் அவர்களே, அதே போல அண்ணன் கோபி காளிதாஸ் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ரமணீதரன் அவர்களே, அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே, அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருங்கோட்டத்தினுடைய அமைப்பு பொறுப்பாளர் அண்ணன் எங்களுடைய மூத்த வழிகாட்டி பாலகுமார் அண்ணன் அவர்களே, அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வசந்தகுமார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களே, அதே போல நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சகோதரி அக்கா கலைவாணி விஜயகுமார் அவர்களே, அதே போல முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் அஜித்குமார் அவர்களே, கே ஏ சித்திவிநாயகம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி பவானி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் கே வி ராமநாதன் அவர்களே, நமது பக்கத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மோகனப்பிரியா அவர்களே, அதே போல மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் காகுத் கார்த்திகேயன் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, நடராஜன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் கண்ணன் அவர்களே, அதே போல நமது ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு எஸ் எம் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரம்மாண்டமாக கோபிச்செட்டிப்பாளையத்திலே கடலா கலை அலையா என்பதை நிரூபிக்கும் வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தியை நிரூபிக்கும் வகையிலே இங்கே அலைகடலென திரண்டு வந்திருப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாக இருக்கக்கூடிய மண்டல்களுடைய தலைவர்களே, அணிகளினுடைய தலைவர்களே, பிரிவுகளினுடைய அமைப்பாளர்களே மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களே, கிளை தலைவர்களே, கிளையினுடைய ஒவ்வொரு பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருக வருக, ஒவ்வொருவரையும் வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்கிறேன். வந்தே பாரதம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்ததாக இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருங்கோட்டத்தினுடைய அஇஅதிமுகவினுடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் எம்எல்ஏ அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இதய தெய்வங்கள் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை வணங்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் தலைநிமிர தலைவரினுடைய பயணம் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் ஜி.கே. நாகராஜ் அவர்களே, அன்பிற்குரிய ஏபி, அவர் பேர் என்னங்க? ஏபி நாகராஜா, ஏபி முருகானந்தம், என்ன பொறுப்பு? மாநில பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற பெயர் பட்டியலின் இடத்திலே இல்லை, அதனால் மேடையில் விட்டிருக்கிற அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூராட்சியினுடைய நிர்வாகிகளே, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் கருப்பண்ணன் அவர்களே, பவானி சாகருடைய சட்டமன்ற உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பண்டாரி அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் ரமணீதன் அவர்களே, அம்மா பேரவனுடைய மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் இ.எம்.ஆர். ராஜா அவர்களே, முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் கே.கே. காளியப்பன் அவர்களே, வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூராட்சியினுடைய நிர்வாகிகளே, பெரும் திரளாக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். கடந்த 10ஆம் தேதி இதே இடத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கூட்டி அந்த நிகழ்ச்சியிலே அவர் உரையாற்றினார். இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக மாநில தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தலைவரினுடைய பயணம் என்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். ஆக இந்த இரண்டு கூட்டங்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலினுடைய அரசு மக்கள் விரோத அரசு விரைவிலே வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற உத்தரவாதம் தெரிகிறது. இன்றைக்கு மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, தொழில் வரி உயர்ந்திருக்கிறது. ஆனால் மக்களுக்கு வேண்டிய எந்த அடிப்படை வசதியும் இந்த ஆட்சியிலே நடக்கவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. மகளிர் உதவி தொகை மட்டும் 1000 இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக வழங்கியிருக்கிறார் என்றால் வழங்கவில்லை. இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு எப்போது இந்த ஆட்சி போகும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சராக இருக்கிற KN நேரு அவர்கள் தங்கள் துறையிலே நடைபெறுகிற இந்த டெண்டர்களிலே 7% 22% வரைக்கும் லஞ்சம் பெறுகிறார். அதன் மூலமாக 1020 கோடி ரூபாய் இன்றைக்கு அமலாக்கத்துறை மதிப்பீடு செய்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி. அதேபோல நகராட்சி இருக்கிற பொறியாளர்கள் நியமனம் செய்வதிலே 888 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு கொடுக்கிற பொழுது தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை FIR பதிவு செய்ய மறுக்கிறார்கள். இப்படி KN நேரு மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தால் 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்தில் இந்த மதுவிலக்கு துறையின் மூலமாக 22,500 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை அவர்கள் மீது 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பது என்று மதிப்பீடு செய்யப்பட்டு அதையும் காவல்துறை இன்றைக்கு வழக்கு தொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களை கணக்கு பார்க்கிற பொழுது எல்லா துறையுடைய அமைச்சரும் விரைவில் வீட்டுக்கு ஜெயிலுக்கு போவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு 100 நாள் வேலை கையில் எடுத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்தார்கள். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற திட்டம். இந்த திட்டம், இந்த சட்டம் வருகிற பொழுது மகாத்மா காந்தியினுடைய பெயர் இல்லை. காங்கிரஸ் அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வருவது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்றுதான் இருந்தது. அதற்கு பின்னாலே 5 ஆண்டுகள் கழித்துதான் மகாத்மா காந்தியை பெயரை சேர்த்தார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறவர்கள், திமுகவினுடைய கூட்டணியிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காந்தியை 2வது முறையாக கொன்று விட்டார் என்று சொல்லுகிறார்கள்.
நான் கேட்பதெல்லாம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்? 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தரப்படும் என்று சொன்னார். அதை அவர் செய்யவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 125 நாளாக இன்னைக்கு அதை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது குறை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை அணுகாமல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மக்களுடைய திட்டங்களை பெறாமல் இன்றைக்கு குற்றஞ்சாட்டி கொண்டே இன்றைக்கு காலம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பலம் வாய்ந்த மிக இரு கட்சிகளினுடைய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணியை யாராலும் வெல்ல முடியாது. நம்மோடு இன்னும் பலர் இந்த கூட்டணிக்கு வருவார்கள். வருகிற 2026 நடைபெறுகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார். அதற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுகிற நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஇஅதிமுகவினுடைய புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்எல்ஏ KC கருப்பண்ணன் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். இந்த சிறப்பான மாவட்ட கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் எம்எல்ஏ செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பவானிசார் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமணி அவர்களே, ராஜா அவர்களே, அண்ணன் ராமநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நல்லதொரு உரை நிகழ்த்த வருகின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை தலைநிமிர வைத்து சிறப்பாக மாவட்டந்தோறும் வருகை தந்து இரவு பகல் பாராமல் நல்ல அறிவுரையை வழங்கி வருகின்ற மாநில செயலாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், நகரம் அனைத்து பொறுப்பாளர்களே, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நகர, ஒன்றிய, மாவட்ட பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் NR ரெட்டி அவர்களே, எவ்வளவு ஒரு ஆசையா வந்திருக்கார் பாருங்க. அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நேரங்காலம் பார்க்காமல் வருவதற்கெல்லாம் நல்ல உதவியை செய்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கிற NR திருவேங்கடமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய தொண்டர்படையை சேர்ந்தவர்களே, அதே போல பிஜேபியினுடைய அனைத்து உறுப்பினர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய செல்வராஜ் அண்ணன் சொல்வது போல இன்றைக்கு போன முறை இந்த இடத்திலே அண்ணன் EPS அவருடைய கூட்டம் நடைபெற்றது, மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடே பேசுகின்ற அளவுக்கு ஒரு நல்லதொரு கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி அதை முன்னின்று சிறப்பாக நடத்தி ஒரு நல்ல பெயரை பெற்றிருந்தோம். அதே போல இன்றைக்கு இதே இடத்தில் இதுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிற இந்த இடத்துக்கு நல்ல யோகம் இருக்க மாட்டிருக்கு. அதனால இன்றைக்கு பிஜேபியினுடைய அருமையான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா திமுக ஸ்டாலினுடைய அரசு பிஜேபி இருக்கப்ப நல்ல கூட்டணியா, அப்ப சக்கரையாட்டு இடிச்சுதான். இப்ப நாங்க சேர்ந்தது சந்தர்ப்பாத கூட்டணியா, அடிமைகளா? யாரையா அடிமை? மு.க. ஸ்டாலின் அவர்களே, யார் அடிமை நினைச்சு பாருங்க. பிஜேபியில காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி நீங்க 5 மந்திரி பதவி வாங்கி பல லட்சம் கோடி அள்ளிட்டு வந்தீங்க, அவங்க அடிமையா? இன்றைக்கு அண்ணன் EPS அவர்கள் இன்றைக்கு ஒரு அருமையான கூட்டணி அமைத்து இன்றைக்கு சிறப்பாக இரவு பகல் பாராமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி
தமிழகத்திலே மலர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை போல ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டமா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுகவில் நினைச்சு பாருங்க, எவ்வளவு லஞ்சம். உங்க மந்திரி பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு 3 வருஷத்துக்கு முன்னால, எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 30,000 கோடி கையில் வச்சு என்ன பண்ண தெரியாது சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த கணக்கு பார்த்தா 1 லட்சம் கோடி இருக்குது. மு க ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்துடைய பணம் இந்த 5 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் கோடி நீங்க அள்ளிட்டு போயிருக்கீங்க. யாரு சொல்றாங்க? உடைய பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? யார போய் ஊழல் செய்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நினைச்சு பாருங்க. சந்தி சிரிக்கலையா? உன் தங்கச்சி உங்களுடைய மனைவிகள் அந்த மாதிரி இருந்தா நீ ஏத்துக்குவீங்களா? அதை எவ்வளவு இடத்துல பிரச்சனைகள் நடந்திருக்கு, எவ்வளவு இன்றைக்கு தாய்மார்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் எவரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரோட்ல தினம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க தான் டிவி பாக்குறதில்ல, பேப்பர் படிக்கிறதில்ல, தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா இன்றைக்கு எங்களை போன்ற பேப்பர் படிக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க டிவி பார்க்கறவங்க மனசெல்லாம் வேதனையை கொதிக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. கஞ்சா எங்க பார்த்தாலும் 500 கிலோ 1000 கிலோ. 3 நாளா பேப்பர்ல பாக்குறீங்க 500 கிலோ 1000 கிலோ தான் பிடிக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டில் என்ன சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு போலீஸரோட கையை கட்டப்பட்டு இருக்கின்றது. திமுக கொடி கட்டிட்டு தான் வந்து விற்கிறான். பைக்கில் வராங்க, கார்ல வராங்க. இது வேற என்ன வேணும் சொல்லுவாங்களா? தினம் கொள்ளை 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 இல்லாத நாள் கிடையாது. இன்னைக்கு கொங்கு மண்டலம் ஒரு அமைதியான கொங்கு மண்டலமாக இருந்தது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி யோசிச்சு பாருங்க, யாருடைய ஆட்சி மோச்சம், யாருடைய ஆட்சி நல்லா இருக்குன்றத இன்னொரு 120 நாள் உங்களுக்கு கரெக்டா எடுத்து சொல்ல போறாங்க நம்முடைய மக்கள் அல்லவலாம். அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்கள் சொன்னது உன்னுடைய வாய், ஸ்டாலினுடைய நாக்கு. ஆனா இன்றைக்கு 100 நாளே இல்லாம கடந்த 1-2 காலமாக 10 பேர் 15 பேர் வேலையே இல்லாம இன்றைக்கு வேலை இல்லாம மக்கள் பார்த்து தாய்மாரெல்லாம் இன்னைக்கு அல்லால்பட்டு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு யாருனால நடந்தது? இப்ப அண்ணன் மோடிஜி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு 100 நாள் 120 நாள் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி இன்னைக்கு மோடி சார் நிறைவேற்றி இருக்காரு. நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு நல்லதொரு கூட்டணி அமைய போகின்றது. அருமையான ஆட்சி தமிழகத்தை வரப்போகின்றது. சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல, அனைத்தும் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே நல்லதொரு கூட்டணி ஆட்சி அமைந்து நல்ல ஒரு தனிமையிலே அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அதற்கு அண்ணன் இவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை மந்திரிங்க, ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் ரெக்கார்டாக மாட்டியிருக்காங்க. அதனால இன்றைக்கு அவங்க எல்லாம் கூடிய சிறையில் எங்க போகணும் அவங்க போவாங்க என்றதை உறுதி செய்து மீண்டும் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு அருமையாக ஒரு நல்லாட்சியை, சட்ட ஒழுங்கு அருமையாக நடக்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை நடத்துவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக சிறப்பாக நடத்துவார்கள். ஆகவே நம்முடைய கூட்டணி சிறப்பாக அமையும் என்று நல்ல நேரத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் இந்த கொங்கு பகுதியிலே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கம் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். அற்புதமான கடல் அலை போல திரண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய காவிப்படை தளபதிகள், மறவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் SM செந்தில் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு ராசியான தலைவர் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா உயர்திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய தலைமையிலே நம்முடைய கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து அவர் தலைமை வைக்கக்கூடிய அந்த பருவத்தில் நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க போகின்றது. 2026 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டளிலே வந்து அமரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் நிச்சயமாக பார்க்க போகின்றோம். உயர்திரு நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அன்பான ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். 2026 மே மாதம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அங்கே பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரே ஒரு அனுமதி மட்டும் அண்ணனிடத்துல வாங்கி தர வேண்டும். இதே இடத்துல இன்னும் 10 மடங்கு கூட்டத்தோடு அந்த வெற்றி திருவிழாவான இந்த ராசியான அந்த கூட்டத்தில் இதே இடத்துல நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைக்கின்றோம். இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எத்தனை சிரமப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு தெரியும். 10 நாளா பாரதிய ஜனதா கட்சி கூட தொண்டன் தலைவர் யாருமே தூங்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா
ஒரு 25 ஏக்கரால ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டு நானும் செந்தில் இங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் இடத்தை எல்லாம் துளாவணும். எவ்வளவு குறுகிய மனம் இருக்குன்னு பாருங்க எதிர்கட்சி தலைவர்கள் இடத்துல. பார்க்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்காரங்களை மிரட்டுறது. பிஜேபி காரங்க அந்த கூட்டத்தை போடக்கூடாது, யாருமே இடத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு பெயர் சொல்லக்கூடாத ஒரு நபரும் கூட இதே பகுதியில் கூட்டு மிரட்டி இருக்கிறாரு. அவர் அத்தனை பேர்த்துக்கும் நாங்க சொல்லுவது ஒரே ஒரு விஷயம்தான், பிஜேபியினுடைய அந்த கட்டுக்கடங்கான அந்த கூட்டத்தை இன்னைக்காவது வந்து பாருங்க எப்படியெல்லாம் நாங்கள் சேர்த்து இருக்கின்றோம். உங்களை மாதிரி கிடையாது, காசை கொடுத்து கொண்டு வந்து வயசான ஒரு பாட்டி இறங்க கூட முடியல, கையை பிடிச்சி இறக்கிறதுக்கு 4 பேர் அந்த மாதிரியா வந்து நின்று இருக்கிறாங்க. வந்து பாருங்க இளைஞர்களுடைய அந்த படை எப்படி இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கின்றால் வந்து பாருங்க. திமுக என்று சொன்னா எளிதாக புரிய இருப்பதற்காக நான் சொல்லுகின்றேன். திமுக அப்படின்னு யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா விரிவாக்கம் திருடியே முன்னேறிய கழகம் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லும். இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கின்றோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை அருமையான தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 44வது நாளாக நம்முடைய உயர்திரு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில தொடர்ந்து நடைபெறும். செல்லுகின்ற இடமெல்லாம் ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம். அதுவும் கோபியை பொறுத்த வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தலைவர் அவர்கள் முன்னிலையில கூட்டி காண்பித்திருக்கின்றார் என்று சொன்னோம்னா நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தலை வணங்கி அடுத்து நம்ம தலைவர் பேச இருக்கின்றார். ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழனுக்காக செய்திருக்கக்கூடிய விஷயங்களை அடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது. தமிழன் தமிழினம் இந்த மண்ணிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே ஒரு தலைவன் இருக்கின்றார் சொன்னால் நம்முடைய பெருமை மிகு தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அதனால அவர் நினைத்து விட்டார் 2026 இந்த திருடியே முன்னேறிய கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது முடிவரை எழுதப்பட்டு விட்டது. அதனால நாம் அத்தனை பேரும் அதாவது வந்து எலெக்ஷன் வரைக்கும் தூங்கக்கூடாது. ஏனால் எதிர்தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பகுதியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம பகுதி ஜம்மு காலத்துக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு பகுதி. அதனால பொய்ய சொல்லுவானுங்க. ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்யை யாரு சொல்லுவான்னா திமுக காரணத்தை தவிர யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு நம்ம பகுதியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரம்மாண்டமான வெற்றி விழா கூட்டம் இதே ராசியான இடத்துல தலைவருடைய தலைமையில நிச்சயமாக அரங்கேறும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நாயகன் தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய திருநெல்வேலி கண்டெடுத்த முத்து மிகவும் மென்மையானவர். அதனால்தான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கூட சொல்லுவாங்க அவரை பொதிகை தென்றல் என்று. அப்பேற்பட்ட பொதிகை தென்றல் திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கூட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர், பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திரு எஸ்.எம். செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர், எங்களது நண்பர் அண்ணன் ஏ.கே. செல்வராஜ் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் அமைச்சர், என்னுடைய நண்பர், அதிமுகவில் எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் உறவினர்கள் போன்றவர்கள் எனக்கு. நண்பர் கருப்பண்ணன் அவர்களே, பன்னாரி எம்எல்ஏ, நமது பன்னாரி எம்எல்ஏ,
அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காளியப்பன், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகமெங்கும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தஞ்சாவூர் இளங்கோ, மகா சுசீந்திரன், திருவள்ளூர் லோகநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது அன்புக்குரிய ரமணிதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா, பெருங்கோட்ட அமைப்பு பாலகுமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய வசந்தகுமார், நமது கூட்டணி கட்சியான உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்லேர் உழவன் எனது அன்புக்குரிய அண்ணன் செல்லமுத்து அவர்களே, மற்றும் விவசாய அணியினுடைய மாநில தலைவர் எனது அன்புக்குரிய ஜி.கே. நாகராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் கலைவாணி விஜயகுமார் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மோகனப்பிரியா, எஸ். செந்தில், முன்னாள் மாவட்ட தலைவர் அஜித்குமார், சித்தி விநாயகம், முன்னாள் எம்எல்ஏ கே.வி. ராமநாதன், கே.எஸ். கார்த்திகேயன், ஜெயராமன், நடராஜன், கண்ணன், மகேஸ்வரன், எஸ்.எம். செந்தில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா என்ஆர்டி அவர்களே, எனது அன்புக்குரிய தம்பி குள்ளம்பாளையம் செல்வம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இடத்தை பெருந்தன்மையோடு வழங்கிய டாக்டர் ராஜா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்மான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட 200 சட்டமன்ற தொகுதிகளையும் தாண்டி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் இன்றைக்கு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பச்சைமலை முருகனும், பவானி கூடுதுறையில் சங்கமித்திருக்கிற சங்கமேஸ்வரர், அந்தியூர் குருசாமி குருநாத சாமியும், பன்னாரி அம்மனும் எனக்கு இன்று வழங்கியிருக்கிறார்கள். இங்கிருந்தே அவர்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பகுதி உலக புகழ்பெற்ற ஜமக்காலம், பவானி ஜமக்காலம். வருகின்ற பொழுதே நிறைய பேர் எனக்கு கொடுத்தார்கள். ஏற்கனவே பவானி ஜமக்காலம் என்று சொன்னால் மிகவும் ஃபேமஸ், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இடம். நமது மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள், வடிகட்டின ஜமக்காலம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பூமியில், அமைதியான இந்த பகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் எல்லா சினிமாவுகளும் இங்கே தான் எடுப்பாங்க, எல்லா சினிமா படப்பிடிப்புகளும் இங்கே தான் எடுப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்தா எல்லாம் ஸ்டுடியோக்குள்ளேயே சினிமா எடுப்பாங்க, எல்லா டெக்கரேஷன் செட்டப்பும் ஸ்டுடியோக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் பாரதி ராஜா, பாக்கியராஜ் போன்றவர்கள் இந்த பகுதியிலே வந்து படம் எடுத்த பிறகுதான் அந்த படமே நல்ல ஓடியது உண்டு. அவ்வளவு ராசியான ஊர் இந்த கோபிச்செட்டிப்பாளையம், அவ்வளவு ராசியான இடம் என்று கூட சொன்னார்கள். இங்கு உண்மையிலே பொதுக்கூட்டம் நடைபெறுகிறதா, இல்லை 2026 தேர்தல் முடிந்து வெற்றி விழா மாநாடு நடைபெறுகிறதா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மண்ணாக இருக்கிறது. உண்மையிலே நான் இந்த மண்ணை வணங்குகிறேன், நேசிக்கிறேன். காரணம், நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் எனக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. யாரை பார்த்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, வந்து பேசும்போது பழகும்போது, ஆட்டோக்காரனாக இருந்தாலும் சரி, வழக்கமாக ஆட்டோக்காரங்கள்லாம் எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் ரஃபாக தான் பேசுவாங்க. ஆனால் இந்த கொங்கு மண்டல பகுதியில், அதிலும் குறிப்பாக இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளவர்கள், ஏனுங்க, எப்பங்க வந்தாங்க, ஏன் கண்ணு, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி கூட என்னை பார்த்தா என்ன கண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இதே ஊரில் தான் இத்தனை ஆண்டு காலமாக 1977ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய குருநாதர், அவர் என்னை பார்த்து குருஜி அப்படிம்பார், அல்லது சிஷ்யன்னு சொல்லுவார். 1977ஆம் ஆண்டு புரட்சித்தில் எம்ஜிஆர் முதலாக தேர்தலை சந்தித்த போது
முதலாக தேர்தலை சந்தித்து அது வெற்றி பெறும்போது அப்பொழுது டிவி மீடியா எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் ரேடியோவில் தான் கேட்கணும். டீ கடையில் அங்கங்கே அதில் சில பெரிய வீடுகளில் ரேடியோ வச்சுருப்பாங்க. மணி அடிக்குது, அது நமக்கு நல்ல சகமாகும். அப்போ முதல் செய்தி அன்னைக்கு 77 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மேடையில் எல்லாருக்கும் முதல் வெற்றி செய்தி தமிழகத்திலே தேர்தல் முடிஞ்சு எம்ஜிஆர் வருவாரா அல்ல இதோடு நடிக்கிறதுக்கு போவாரா என்கின்ற காலகட்டத்தில் முதல் செய்தி என்ன தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து 15,000 வாக்கள் வித்தியாசத்தில் KA செங்கோட்டையன் அவர் கூட காலத்தின் அருமையில் அமைந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். மின் வட்டண வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு சொன்ன போராட்டம் நடத்தினாங்க. மின்சார கட்டணம் பில்லை பார்த்தாலே சாக்கு அடிக்கிறது, தொட்டாலே சாக்கு அடிக்கிறது அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பவானி சமுக்காவளம் 10 வருடங்களுக்கு முன்னால் 100 பேர் இருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு 13 பேர் தான் இருக்கிறார். சாயப்பற்றை கழிவுகள் எல்லாம் போகிறது என்று காலிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும். காலிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி 5.5 மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது. அதாவது 55 லிட்டர் கழிவு நமது காலிங்கராயனிலே போய் சேர்கிறது. இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதியதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான். ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று சொன்னால் அது ஈரோடு மாவட்டம். இப்பொழுது அது புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது. அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஒரு சூழ்ந்திருக்கிறது. அம்மாபாளையத்தில் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை. 2026 ஆகஸ்ட் மாதம் செல்லம்பட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கட்டினார் முதலமைச்சர். பள்ளிக்கூடமே இடிந்து போச்சு. நடத்துவார்கள். தென்றல் என்று செய்தி தமிழகத்திலே தேர்தல் முடிஞ்சு எம்ஜிஆர் வருவாரா அல்ல இதோடு நடிக்கிறதுக்கு போவாரா என்கின்ற காலகட்டத்தில் முதல் செய்தி என்ன தெரியுமா?
கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 15,000 வாக்கள் வித்தியாசத்தில் KA செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி முதல் செய்தி. இது அதிமுக கூட்டணிக்கு ராசி. அதிமுக இருந்திருந்தால் இந்த இடம் அவர்களுக்கு ராசி, இல்லை என்றால் என்று தெரியாது. என்றைக்கும் நான் அவர் மீது மதிப்பு மரியாதை வைத்திருப்பவர். 96ஆம் ஆண்டு பல்வேறு வழக்குகள் அவர் மேலே போடப்பட்டு சேலத்திலிருந்து அப்புறம் நாகர்கோயிலில் வந்து தங்கியிருந்தவருடைய சூழ்நிலை வந்தது. அது உங்களுக்கு தெரியும். அன்றிலிருந்து இப்பொழுது போகிற காலம் வரையிலும் நான் அவர் கூடயே பயணித்தவர். 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி வெற்றி விழா மாநாடு நடந்தபோது நானும் அவரும் சேர்ந்தான் உணவு கமிட்டி. என்னுடைய வீட்டிலே தான் தங்கியிருந்தார். புரட்சித்துறை அம்மாவும் எங்க போனாலும் டூரில் அவரை தான் அழைத்து செல்வார்கள். நான் என்னை தூங்க விடவே மாட்டார். என்னப்பா என்னப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி டூரில் கூட கூட்டிகிட்டே போவார். தூங்க விட மாட்டார். ஆனால் நல்ல உழைப்பாளி, மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருந்தவர். இன்னைக்கு ஒரு இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். என்னுடைய குருநாதர், அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஈரோடு என்று சொன்னாலே மஞ்சள், கரும்பு, பதநீர், சர்க்கரை, இப்படி பல தொழில்களை இந்த மண் சிறந்து விளங்கியது. பெயர் போன மண். அந்த மண்ணில் தமிழகத்தில் அல்லது இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளை ஒரு நிமிடம் ஒரு வீடியோ காட்சி மூலமாக நான் இப்பொழுது பார்க்கலாம். கொங்கு பகுதியின் இதயமாக விளங்கும் ஈரோடு மஞ்சள் விவசாயம் மற்றும் நெசவு தொழிலால் புகழ்பெற்ற மண்ணாகும். ஆனால் ஈரோடு மாவட்டத்தின் மகத்துவத்தையும் வளர்ச்சியையும் சிதைத்துள்ளது திமுக அரசு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. பொள்ளாச்சி மற்றும் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகள்ல நான் அறிவிச்ச 12 அறிவிப்புகளுடைய நிலை என்ன என்று நான் கேட்டேன். அதிகாரிகள் என் கையில ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது என் கையில இருக்கு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். ஜவுளி உற்பத்தி, ஜவுளி சந்தைகள், விசைத்தறி, மஞ்சள் ஆலைகள் உள்ளிட்டவையை சார்ந்தே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் இருக்கிறது. இது தெரிந்திருந்தும் மின்சார கட்டணத்தை 4 முறை உயர்த்தி இருக்கிறது திமுக. இவருக்கு இதான் வேலை. இது மட்டுமில்லாமல் மஞ்சளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. இதனால் 50,000த்திற்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போலதான் தேங்காய்க்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவதாக கூறி தேங்காய் விவசாயிகளையும் ஏமாற்றினார்கள். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சமீப காலமாக கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் காவிரி நதியில் கலப்பது மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தின் நகராட்சியில் இருந்து வெளியேறும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய கசடு கழிவு நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. கோபி நகராட்சி கழிவுகள் கலக்குதுன்னு நாங்க பல வருஷமா பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்தோம். பிரச்சனைக்கு தீர்வா கசடு கழிவு நீர் திட்டம் அமைக்கணும். அப்படியே எங்க பகுதியில சாக்கடை, எங்க பாசன வாய்க்கால்ல சாக்கடை கலக்கிறதுனால எங்க விவசாயிக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு வரோம். இதனால் நிலத்தடி நீர் மாசடைவதோடு விவசாயத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை தடுக்க பலமுறை புகார் அளித்தும் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்ற தொனியில் திமுக செயல்பட்டு வருகிறது. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு வருகிறார். இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 180 ml ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி வர முடியாது. பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார்கள் பார்க்கிற பொழுது அங்கே 90 ml, அந்த 90 mlக்கு ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சனை தீரும். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று நாக்கூசாமல் பொய் சொல்லிவிட்டு இப்போது டாஸ்மாக் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கு எப்படியெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று பாருங்கள். குடிக்கிறவங்களை பத்தி நாம அவனை குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்க முடியும். ஏய், நீங்களா எங்க வரீங்க?
பயணித்த பள்ளி மாணவிகள் ஒரு பீர் பாட்டிலை ஒருவர் மாறி ஒருவர் குடித்து கூச்சலிட்டபடி பயணித்தனர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திறக்கும் நேரத்திற்கு முன்பே சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறது. 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் அரசிற்கு ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆண்டுதோறும் டார்கெட் வைத்து தமிழக மக்களை குடிகாரர்களாக்கும் திமுகவின் அசைன்மெண்டை கச்சிதமாக செய்யும் அமைச்சராக மட்டுமே இருக்கிறாரே தவிர ஈரோட்டில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவருக்கு துளியும் அக்கறை இல்லை. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான சிறு குறு தொழில்களுக்கு மின்சார மானியம், சர்க்கரை மற்றும் வெல்லம் ஆகியவை கூட்டுறவு மூலம் கொள்முதல், ஈரோட்டில் புதிய பல்கலைக்கழகங்கள், ஈரோட்டில் வணிக மையம், கைத்தறி நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி ஆகிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றும் மாவட்டங்களில் முக்கிய மாவட்டமான ஈரோட்டின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கும் திமுகவை தூக்கி எறிவோம். ஈரோட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. இப்போ படிப்படியாக டாஸ்மாகோட எண்ணிக்கையை கூட்டிட்டு இருக்கிறான். ஆனால் திட்டம் போடுகிறார்கள். எதற்காக திட்டம் போடுகிறான்னு சொன்னால், இந்த பொங்கலுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் விற்கணும், அல்லது அடுத்த தீபாவளிக்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்கணும். போன தீபாவளிக்கு 500 கோடி ரூபாய்க்கு விற்றால் இப்பொழுது 800 கோடி ரூபாய்க்கு விற்கணும். இல்லைன்னா அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட். இந்த மாதிரி தான் திட்டம் போடுகிறார்கள் தவிர மக்களுக்காக எந்த மாதிரி திட்டம் போடல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இந்த வீடியோவில் பார்த்துருக்க மின்கட்டண உயர்வு. நம்ம இப்போ கோபி காளிதாச பேச விட்டால் இப்போ ஒரு மணி நேரம் பேசுவார். அவருக்கு டைம் கொடுக்கல. வேண்டாம்ல, அந்த பழனிசாமி போன்றவர்கள் இங்கே எல்லோருமே மேடையில் இன்னும் பேசக்கூடிய ரொம்ப இருந்தால் கூட காலத்தின் அருமையில் அமைந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடனே சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். மின்வட்டண வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு சொன்ன போராட்டம் நடத்தினாங்க. மின்சார கட்டண பில்லை பார்த்தாலே சாக்கு அடிக்குது, தொட்டாலே சாக்கு அடிக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை பார்த்தாலே நமக்கு சாக்கு அடிக்கும். முந்தி தொட்டாதான் சாக்கு அடிக்கும். அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு தொட்டாலே சாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பவானி சமுக்காவளம் 10 வருடங்களுக்கு முன்னால் 100 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு 13 பேர் தான் இருக்கிறார்கள். ஆக ஜவுளி, இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கு பெயர் போன மாவட்டம். பவானி சமுக்காளம் உலகத்திலே மிகச்சிறந்த சமுக்காளம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் நெய்கிற நெசவாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கூலி உயர்வு கொடுக்க முடியவில்லை. சோமனூர், அன்னூர், திருப்பூர், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் நெசவாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதில் குறிப்பாக விசைத்தறி நெசவாளர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க, அங்கே கழிவு நீர் சாக்கடை எப்படியெல்லாம் போகிறது என்று. 2023ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு, இந்தியாவிலே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகமான சாயப்பட்டறை கழிவுகள் எல்லாம் போகிறது என்று. காலிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும். காலிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி 5.5 மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது. அதாவது 55 லிட்டர் கழிவு நமது காலிங்கராயனிலே போய் சேர்கிறது. இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதியதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான். ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று சொன்னால் அது ஈரோடு மாவட்டம். இப்பொழுது அது புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது. அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஒரு சூழ்ந்திருக்கிறது. அம்மாபாளையத்தில் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை. 2026 ஆகஸ்ட் மாதம் செல்லம்பட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கட்டினார் முதலமைச்சர். பள்ளிக்கூடமே இடிந்து போச்சு. ஆக இன்னைக்கு ஒரு சுவர் இடிந்து எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு சிறுவன் இறந்து போனான். இன்னொரு சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் 3 பேர் இறந்து போனார்கள். கழிவறை கட்டிடம் இடிந்துவிடும்.
ஆனால் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று இன்னைக்கு அவர்கள் மாறுதட்டி பொய்யான தகவல்களை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு மருத்துவ அதிகாரி தொடர்ந்து பாலியல் செய்து கொண்டிருக்கிறார். இதே மாவட்டத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு மெடிக்கல் ஆபீசர், அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அதே மாதிரி அதே மாதத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர், கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர், ஒரு பெண் காவலரை ஆக 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை கிடைத்திருக்கிறார்கள். இப்படி காவல்துறையே வேலியே பெயரை மொய்ந்தார் போல ஒரு காவல்துறை அதிகாரிகளே இந்த மாதிரி பண்ணால் அது நாடு எங்கு போய் முடியும்? ஆனால் அது காரணம் முதலமைச்சர் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில்லை. பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும், பள்ளிக்கூட வாசலில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள், பெத்தமைடின் போன்ற போதைப் பொருட்கள். அந்த போதையை போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு தூண்டுகிறது. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நம்ம தமிழகத்திலே நடைபெற்று வந்து கொடுக்கிறது. ஒரு டிஜிபி கூட அவர்களால் போட முடியவில்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி செய்தார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் வர முடியவில்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பெற்று தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அவருடைய காலத்தில் போடப்பட்டதுதான் சாலைகளும் மேம்பாலங்களும். மத்திய அரசிடமிருந்து 40,000 கோடி ரூபாய் பெற்று தந்தார். மக்களுக்கு நன்மை இருந்தது. ஆனால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் விவசாயிகளுக்கு இயந்திர உற்பத்தி தொழிற்சாலை இதே பகுதியில் கொண்டு வருவோம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். ஆக தேர்தல் அறிக்கை, ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி கூட இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையுடைய தயாரிப்பிலே அவர்கள் தலைவராக இருக்கிறார். அவரே இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இனிமேல் எங்களால் எந்த கவர்ச்சி திட்டங்களும் கொண்டு வர முடியாது. எல்லா திட்டங்களையும் போன தடவை பேசி முடித்து விட்டோம், புதிதாக பேசுவதற்கு ஒன்று இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இங்கே பொது கழிவு சுத்திகரிப்பு நிலையம் சிஇடிபி கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே இந்த பகுதியை கொண்டு வரவில்லை. வனவிலங்கு பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீடு செய்வோம், விவசாய பயிர்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஒன்று செய்யவில்லை. இந்த பகுதியில் ஒரு தோல் பூங்கா கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. ஜவுளித்துறையை மேம்படுத்த ஜவுளி ஆணையம் அமைப்போம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. நெசவாளர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை கூட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நெசவாளருக்கு வாங்குற கடன் வட்டி 12% 8% குறைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இந்த பகுதியிலே விவசாயம் அதிகமாக இருக்கிறது. வாழை தென்னை அதிகமாக இருக்கிறது. வாழை பழம் வாழை மரங்களுக்கு ஆதரவு விலை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் தரவில்லை. தென்னை மரத்தில் தேங்காயை வைத்து தேங்காய் எண்ணெய் தயாரித்து எல்லா ரேஷன் கடையிலும் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் அவர்கள் தந்த வரலாறு இல்லை. இனி எப்பொழுது வர செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நமது கருப்பண்ணன் சொன்னதை போல இன்னும் நாட்கள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஆதரவு விலை தருவோம் என்று சொன்னார்கள், புவியிரு குறியீடு தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையும் தரவில்லை. அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள் பவானி சமகாலத்திற்கு. ஆனால் இவர்கள் சொல்லாதையெல்லாம் மத்திய அரசு செய்திருக்கிறது, மோடி அரசு செய்திருக்கிறது. பவானி சமகாலத்திற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறது. 2019 மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தது மோடிஜி அவர்கள். நம் தேசிய மஞ்சள் வாரியம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். 1 லட்சத்திற்கு மேலாக 1,04,000 பேருக்கு விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 வீதம் 294 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 1,04,000 பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 ரூபாய் வீதம் 294 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். நெல்லு மக்காச்சோளம் நிலக்கடலைக்கு குறைந்தபட்ச ஆதரவில்லை ஒரு குவிண்டாலுக்கு 60% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். எள்ளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 4,600 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறது ஆதரவு விலை. கொப்பரை தேங்காய்க்கு 106% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு, மோடி அவருடைய அரசு. பந்து கொப்பரைக்கு 113% உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு பயிர் பாதுகாப்பு செய்து கொடுத்திருக்கிறோம். 2000 பேருக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அளித்திருக்கும்.
கோழி பண்ணை திட்டத்தை ஏற்றுமதி செய்வதற்கு தமிழ்நாட்டில் 10 மண்டலங்கள் எடுக்கப்பட்டு அதில் ஈரோடு மண்டலத்தை ஒரு மண்டலமாக தேர்வு செய்திருக்கிறது மோடியுடைய அரசு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நெசவாளருக்கு நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கினா 6% வட்டி மத்திய அரசு கொடுக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எதுவுமே செய்யல அப்படிங்கிறார். இவ்வளவு நமது மாவட்டத்தில் செய்து கொடுத்திருக்கிறோம். 54 திட்டங்கள். ஸ்மார்ட் சிட்டி 1300 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது எஸ்டிமேட் போடப்படுகிறது. ரயில்வே மேம்பாட்டிற்கு ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்திருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 12 வந்தே பாரத் ரயில்கள். தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி, திருச்சி விமான நிலையம் 650 கோடி கொடுத்தது மத்திய அரசு, செஞ்சு கொடுத்தது மத்திய அரசு. மத்திய அரசு எந்த திட்டங்கள் சொன்னாலும் அதில் 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. ஈரோடு டு பழனி ரயில் பாதை 50 கோடி, ஈரோடு கரூர் திருச்சி 145 கோடி ரூபாய். சாலைகள் 128 கிலோமீட்டர் 160 கோடி ரூபாய் செலவில் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. பிரைமருடைய கிராம சாலைகள் திட்டம் இது அனைத்தையும் கொடுத்திருக்கிறது. எதுவுமே செய்யவில்லை. எல்லாமே சொல்றதெல்லாம் பொய், அவ்வளவும் பொய். இன்று என்ன ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள் திமுகவினர்கள். அதாவது 100 நாள் வேலை திட்டம் முடங்கிவிட்டது, நிறுத்திவிட்டார்கள் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். எந்த திட்டத்தையும் அவர்கள் நிறுத்தவில்லை. ஏன் நிறுத்தினார்கள் சொன்னார். இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நஞ்சை கோவிலே ஒரு ஊர் கிராமம், உங்க ஊர்ல ஒரு உதாரணம் சொல்றேன். நஞ்சை கோவில மட்டும் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் இதுவரையிலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 1700 பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. 1700 பேர். அதனால தான் மத்திய அரசு திட்டத்தை நிறுத்தி அதை இப்பொழுது புதுப்பித்து அறிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றி தருவோம்னு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பே மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார்கள். ஆனால் இதுவரை செய்யவில்லை. ஆனால் சொல்லாததை செய்திருக்கிறது மோடியுடைய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து வாரந்தோறும் வாங்கிக் கொள்ளலாம். முந்தினா திமுக என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பேரெல்லாம் எழுதிட்டு பணத்தை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம், அந்த திட்டத்தை யாரும் எடுக்க முடியாது. பயோமெட்ரிக் சிஸ்டம் வாரந்தோறும் அவர்கள் வீட்டுக்கு போய்விடும். இன்னும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது தமிழகத்தில். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால எல்லாரும் வேலைக்கு இங்க போயிடுறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனாலும் அறுவடை நாட்களிலும் நடவு நாட்களிலும் அவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா 120 நாளும் வேலை கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அறுவடை நாட்களிலும் நடவு நாட்களிலும் அவர்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் 125 நாள் வேலை உறுதி என்பதை மட்டும் சொல்லிருக்கிறார். அது மட்டும் அவங்களுக்கு பதிவு பண்ணி 15 நாளைக்குள்ள போனாலும் சார்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி, என்ன கோவி காளிதாசன் அந்த சார் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அந்த சார் இப்படி. ஆனால் இப்பொழுது என்னன்னா வாக்காளர் சேர்ப்பதும் நீக்குவதற்கான சார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 95 லட்சம் பேர் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் பேர். என்னுடைய திருநெல்வேலி தொகுதியில் 40,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னா 2002ஆம் ஆண்டு யாரெல்லாம் இறந்து போனார்களோ, 2002ஆம் ஆண்டு யாரெல்லாம் இறந்து போனார்களோ இதுவரையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். குளத்தூர் தொகுதியில் உயிரோடு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி தான் பீகார்ல கண்டுபிடிச்சு தேர்தல் நடத்தினாங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே நீக்கப்பட்டார்கள். தேர்தல் வந்தது. 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இப்பொழுது இங்கே தேர்தல் வருகிறது. அங்க நீக்கப்பட்டது 65 லட்சம் பேர், இங்கு 95 லட்சம் பேர். 234 தொகுதிகளில் 205 தொகுதிகளுக்கு மேலாக இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நிறைய பேர் சொல்கிறார்கள் எதற்காக இந்த கூட்டணி? ஸ்டாலினே சொல்றாரு, ஏன் நீங்க பிஜேபியோட சேர்ந்தீங்க? நீங்க மட்டும் 99ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர்ந்து 5 வருடம் 8 அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்தீர்களே, அப்பொழுது பிஜேபி உங்களுக்கு என்ன இனிக்கவா செஞ்சது? இப்பொழுது கசக்கிறது. அண்ணன் இபிஎஸ் பார்த்து கேட்கிறார், நீங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டீர்கள்.
இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? இது மக்களுக்கான கூட்டணி, மக்கள் நலனுக்கான கூட்டணி, மக்களை பற்றி சிந்திக்கிற கூட்டணி, மக்களை பற்றி நேசிக்கிற தலைவர்கள் இருக்க கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி, ஷாம் பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் தேசத்திற்காக உழைத்தவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம், அதனுடைய வடிவாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவன் புரட்சித்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம், தூய்மையான இயக்கம், லஞ்ச லாவண்ய ஊழலற்ற அரசாங்கம். இன்றைக்கு மத்தியிலே இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமித்ஷா இருக்கிறார்கள். யார் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே திமுகவில் 17 அமைச்சர்கள் மீது இடி வழக்கு இருக்கிறது. இடி விசாரணை செய்து ஒழுங்காக நீதி நடைபெற்றால் என்னாகும் தெரியாது. திமுக துண்டு துண்டாக உடைந்து போகும். பத்திரிகையாளர்கள் கேட்க மணி அடிக்குது, இப்போ மணி அடிக்குது. அவங்க உண்மையிலே இறைவன் இருக்கத்தான் செய்கிறான். கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் நிச்சயமாக எல்லாமே ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணி விடுவார் நான் நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு மோசமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% கூடியிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் 15% கூடியிருக்கிறது. எங்களுடைய KS ராதாகிருஷ்ணன் இங்க இருக்கிறார். வண்டியில் வரும்போது அண்ணன் MLA சேலஞ்சர் துறையும் அவர்களும் பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த புள்ளி விவரங்களை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஆள் 2 பேரும். புள்ளி விவரங்கள் எடுத்து எடுத்து பார்த்தா வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்சியில் ஒரு DGP கூட போட முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக். இன்னும் சொல்ல போன ஒரு உண்மையான விஷயம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இந்த டாஸ்மாக் சாராயத்தை யாராவது குடிச்சா நிறைய பேர் குழந்தையே பிறக்காது, கல்யாணம் பண்ண முடியாம கூட போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு மோசமான சரக்கு இந்த டாஸ்மாக். இதையெல்லாம் இன்னைக்கு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இந்த மதுக்கடைகளை பொறுத்த மட்டும் எந்த விதமான பிரச்சனை, அதாவது கள்ளு குடித்தால் கூட நல்லது உடம்புக்கு. பத்திரிகைகளை விட எல்லாம் எழுதுவாங்க, நயனாராயணன் கள்ள குடி சொன்னாலும் கூட எழுதிடுவாங்க. ஏன்னா பனை மரத்தில் உள்ளது எல்லாம் இயற்கையானது, நமது தென்னீர் தென்னை மரத்தில் உள்ளது. ஆனால் எவ்வளவு மோசமான சரக்கு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொல்லியே தீர வேண்டும். பூரணச்சந்திரன், திருப்பரங்குன்றத்திலே ஒரு பூரணச்சந்திரன் அமாவாசை தினத்தன்று தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி கொண்டு தன்னுடைய உடலை மாய்த்து கொண்டான். என்ன காரணம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த பூரணச்சந்திரன் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறோமே, நம்ம திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மனம் அழுந்தி உலகிலிருந்து தன்னுடைய உடலில் பெட்ரோல் விட்டு தீவித்து கொளுத்தி விட்டார். எந்த இடத்துல தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் கோயில் கிட்ட போனா புனிதம் கெட்டுவிடும் எண்ணி பெரியார், கடவுள் மறுப்பு கொள்கிற பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் பண்ணான். இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நீதிபதி சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பிலே ஒரு கமிஷனர் 10 பேர் போய் தீபம் ஏற்றினால் போதும் என்று சொன்னார். 10 பேர் போய் ஏற்றிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்காது. யாரும் அதை கேட்டிருக்கவும் மாட்டோம். பூரணச்சந்திரன் இறந்திருக்கவும் மாட்டான். ஆனா அதையெல்லாம் விடுத்துட்டு திருநெல்வேலியில் போய் கிறிஸ்துமஸ் விழா, மதசார்பின்மை அப்படின்னு சொல்றார். எது மதசார்பின்மை? நான் ஏற்கனவே நேற்று பேசினேன். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லஹேம் போயிருக்கிறேன். பாதி பேர் என்னன்னே தெரிந்திருக்காது. எப்படி இருந்தாலும் இன்னும் சொல்ல போன மெக்காவு பக்கத்தில் இருக்க ஜித்தா வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையிலேயே மதசார்பின்மை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அருமைக்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சர்ச்சில் போய் 2 மணி நேரம் இருந்து பிரேயர் பண்ணியிருக்கிறார். நாங்கள் மதச்சார்பை கடைபிடிக்கிறோம். நீங்கள் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கே பத்திரிகை கூப்பிட்டு நானும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் முதலமைச்சருக்கு அவர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. எந்த திட்டத்தை எடுத்தாலும் எதிர்ப்பது, எதற்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போவது. நீதிமன்றம் சரியாக இருந்தால்தான், நீதிமன்றமும் நிர்வாகமும் இரண்டும் இணைந்து பணியாற்றினால்தான் ஒரு நாட்டில் நல்லது நடக்க முடியும். எப்படி ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து இருந்தால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார்,
அது நல்ல முறையில் நடைபெறும், மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர முடியும். இங்கு எந்த திட்டங்களையும் பற்றி கவலை இல்லை. ஒரே திட்டம், தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும். அதற்காக ஒரு கூட்டணியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திருமாவளவன் நீதிபதியை விமர்சனம் செய்கிறார்கள். நீதிபதியை விமர்சனம் செய்வது நியாயமா? அப்படி பார்த்தால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்தவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அன்றைக்கு மதிப்புக்குரிய கலைஞர் இறந்தபோது சென்னை மெரினா கடற்கரையில் வைக்க வேண்டும் என்று இடம் வேண்டும் என்று அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் மனு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. அன்னி ஜானகி அம்மையார் இறந்தபோது மெரினா கடற்கரையிலே இடம் வைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அதை மறுத்தார். என்ன காரணம் சொன்னார்னா, முன்னாள் முதலமைச்சருக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னார். அதே இது இன்னைக்கு கலைஞருக்கு வந்தது. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் இடம் வாங்கிட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதை அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்தவர் அன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள். நீதிக்கு தலைவன் வழி வந்தவர். நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்தார். இன்னைக்கு அது நிலைமை என்ன, முடிந்ததா முடியவில்லை கூட தெரியவில்லை. விடியாத அரசு என்ன செய்ய போறது தெரியவில்லை. மேட்டூர் அணையின் உபரி நீர் கடலிலே சென்று வீணாக கலக்கிறது. அதற்கு ஒரு அணை கட்ட வேண்டும், தோணிக்கடவு திட்டம் வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு பணம் இல்லை. பணம் எதுக்கு இருக்கிறது? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் கோடி கோடியாக பணம் செலவு பண்ணி சென்னையிலே கார் ரேஸ் நடத்துகிறார். அதற்கு பணம் போகிறது. ஆனால் இங்க தோணிக்கடவு திட்டம் செய்வதற்கு பணம் இல்லை. காரணம், இவரோட மனம் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி நிச்சயமாக நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். வெகு விரைவில் அதற்கான மாற்றங்கள் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 41% இருந்த திமுக செல்வாக்கு இன்னைக்கு 30% குறைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இன்னொருவருக்கு ஒரு கருத்து கணிப்பு போடுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி கருத்து கூட்டணி இன்னைக்கு 36% இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. ஆகவே இன்னும் கூடும், நாட்கள் கூட கூட திமுக செல்வாக்கு குறைய குறைய நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், ஆன்மீக ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும், மாவட்டத்தில் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் இந்த மண்ணை நேசிக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.